வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது யாரு எம்பிஏ எம்சிஏக்கான டான்செட் எக்ஸாம் எழுதலாம், யாருக்கு இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு இந்த பதிவுல நம்ம டீடைல்டா பேச போறோம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் சொல்லியிருந்திருப்பேன், பட் இன்னும் கொஞ்சம் விரிவா டீடைல்டா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க. இதை நடத்துறது அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தி கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவர்மெண்ட் கோட்டாவுக்கான சீட்ஸை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத நடத்துறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்தக்கூடிய எக்ஸாம். ஸோ இதனால அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி வராது. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. அது எம்சிஏவா இருந்தாலும் சரி, எம்பிஏவா இருந்தாலும் சரி. எம்சிஏல ஒரு 10 சீட்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் நீங்க அட்டன் பண்றீங்க. ஸோ வெறும் 10 சீட்டுக்காக தான் நிறைய பேர் காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்க. ஸோ அதனால வெறும் 10 சீட்டுக்காக நம்ம மெனக்கடாதீங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எம்சிஏவோ எம்பிஏவோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்ல ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது, சான்சஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 1% சான்ஸ் தான் இருக்கு. அதுல நான் எப்படி அப்படின்றதையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கு. அதை தாண்டி தான் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை டீடைல்டா நான் இந்த பதிவுல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல நம்ம எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். இது ஒரு 2 இயர் ப்ரோக்ராம். எம்சிஏவா இருந்தாலும் எம்பிஏவா இருந்தாலும் 2 இயர் ப்ரோக்ராம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் எம்சிஏக்கும் எம்பிஏக்கும் வரும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா எம்சிஏ படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th அல்லது உங்களோட யூஜில மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பேப்பரா படிச்சிருக்கணும். எதர் பிசினஸ் மேக்ஸா இருக்கலாம் அல்லது நார்மல் மேக்ஸா இருக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றத ஒரு பேப்பரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எம்சி எலிஜிபிலிட்டியில எந்த பிரச்சனையும் வராது. அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஸோ எம்சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவனம் அப்படின்றது எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூஜி டிகிரி அல்லது உங்களுடைய 12th மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றத அப்ளை பண்ணி நீங்க எம்சிஏக்கு தயாராகலாம். அதர்வைஸ் இல்ல நான் 10th 12th மேக்ஸ் படிக்கல, யூஜிலையும் மேக்ஸ் படிக்கல அப்படின்னா என்னன்னா அது கொஞ்சம் ரிஸ்க். எம்சிஏ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க், மேக்ஸ் படிக்காம வந்திருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த நேட்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் who have studied and passed in தமிழ்நாடு as noted below are eligible to apply. அதாவது 10th 12th யூஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டர் என்ட்ரியில 3 வருஷம் போய் என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த டான்செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டியில வருவீங்க. அதே மாதிரி பிஇ பிடெக் பிஆர் பிஃபார்ம் எது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றதுல எலிஜிபிலிட்டியில வரலாம். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா நீங்க உங்களுடைய 11th 12th வேற ஸ்டேட்ல படிக்கிறீங்க. அதாவது 10th வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சுட்டோ அல்லது இடையில வேற ஸ்டேட்ல படிக்கிறீங்க. இப்ப 11th 12th வேற ஸ்டேட்ல படிக்கிறீங்க அப்படின்னா அல்லது உங்களோட யூஜி டிகிரி வேற ஸ்டேட்ல படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட நேட்டிவ் சர்டிபிகேட் அப்படின்றத அடிஷ்னலா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்றக்கான அத்தாட்சியா இருக்கக்கூடிய நேட்டிவ் சர்டிபிகேட் அப்படின்றத நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிலிட்டியில வருவீங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே யூஜி டிகிரி 10th 12th எல்லாம் படிச்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் படிச்சுட்டு வேற ஸ்டேட்ல கொஞ்ச நாள் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த நேட்டிவ் சர்டிபிகேட் அப்படின்றது முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த பாயிண்ட், அதாவது அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்க தமிழ்நாட்டுல 5 வருஷம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து வேற ஸ்டேட்ல படிச்சாங்க அப்படின்னாலும் அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததா இது முக்கியமான பாயிண்ட், அதாவது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது டான்செட் எக்ஸாம்ல எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை தாண்டி ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா நீங்க கடைசி 5 வருஷமோ அல்லது 6 வருஷமோ, அதாவது அதர் ஸ்டேட் candidates who have passed the examination as noted under 2.1 above in Tamil Nadu are eligible to apply. They need not produce native certificate. நேட்டிவ் சர்டிபிகேட் கூட தேவையில்லைன்னு சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இந்த கேட்டகரி ஈக்குவலண்டா இருக்கும். அதாவது எப்படி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எலிஜிபிள் என்ன கேட்டகரியில படிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன பேட்டர்ன்ல படிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள்னு சொன்னோம். அதே தான் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா படிச்சது தமிழ்நாட்டிலே இருக்கும். கடைசி 5 வருஷமோ கடைசி 6 வருஷமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டான்செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து காலேஜ், அதாவது வந்து கவுன்சிலிங்ல காலேஜ் சூஸ் பண்ணும்போது என்ன கேட்டகரியில சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் கேட்டகரியில, அதாவது ஓசி கேட்டகரியில நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க. ரிசர்வ் கேட்டகரியில வந்து வரமாட்டீங்க. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா தெரியாம, ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மறந்துட்டு அப்ளை பண்ணிடுறீங்க, எக்ஸாம் எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து யூஜி வரைக்கும் அதர் ஸ்டேட்ல படிச்சிருப்பீங்க, பிஜிக்கு மட்டும் வந்து தமிழ்நாடு அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதனால நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கங்க. கடைசி 5 வருஷமோ 6 வருஷமோ, அதாவது இந்த பேட்டர்ன், ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து ஓகே ஆகும். அதர்வைஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. இந்த எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட். எதிர் வந்து என்னன்னா, உங்களுடைய 12th வந்து மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பிரச்சனையே கிடையாது. அல்லது வந்து யூஜியில மேக்ஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனையே கிடையாது. அதர்வைஸ் வந்து என்னன்னா, நீங்க 10th 12th படிக்கல, யூஜிலையும் வந்து மேக்ஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னா வந்து என்னன்னா, உங்களோட பிஜி எம்சிஏல நீங்க அப்ளை பண்ணும்போது சில காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எம்சிஏ மட்டும் வந்து கொஞ்சம் தெளிவா மேக்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. மேக்ஸ் படிக்காம அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சிக்கல் தான். ஸோ அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா எம்பிஏக்கு வந்து இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனி யூஜி டிகிரி வந்து எலிஜிபிள் தான். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெகுலர் மோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். நீங்க எம்பிஏ எம்சிஏ எதா இருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிஇ பிடெக் வந்து ரெகுலர் மோட் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லேட்டர் என்ட்ரி மோட் இதுல எல்லாம் படிச்சுக்கலாம், பார்ட் டைம் மோட் இதுல எல்லாம் படிச்சுக்கலாம். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் மோட்ல அல்லது இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ்ல வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டியில வந்து வராது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஓப்பன் யூனிவர்சிட்டியில 10th 12th யூஜி எல்லாம் படிக்காம 8th முடிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூஜி டிகிரி வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டியில வர மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் த்ரூ லேட்டர் என்ட்ரி இன் யூஜி டிகிரி லேட்டர் என்ட்ரியில முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து எலிஜிபிலிட்டியில நீங்க வரமாட்டீங்க. அது இல்லாம வந்து இந்த யூஜிசியுடைய அப்ரூவ்ட் இல்லாத கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து எலிஜிபிலிட்டி வர மாட்டீங்க. அததான் வந்து இதுல போட்டிருக்காங்க. ஸோ யூஜிசி வந்து ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டி வரும். யூஜிசி ரெகனைஸ்டு ஏஐசிடியோட ரெகனைசேஷன், அதாவது ஏதாவது ஒன்று ஏஐசிடி அல்லது யூஜிசி, இது எதுவுமே வந்து ரெகனைஸ் ஆகாத யூனிவர்சிட்டியா இருந்தது அப்படின்னா எலிஜிபிலிட்டி வந்து வராது அப்படின்றதையும் வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஃபைனல் செமஸ்டர் அல்லது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். இங்க ஏப்ரல் மே 2023 போட்டிருக்காங்க இல்லையா, ஏப்ரல் மே 2024 இது இந்த இயர்க்கானது வரும்போது அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து முக்கியமா இந்த எக்ஸாம் எழுதுறதுனால ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றத டான்செட் எக்ஸாம் அப்படின்றத அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறீங்க, உங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்துடும். ஸோ ஒரு எக்ஸாம் வந்து ஒரு செப்டம்பர்ல நடக்குது, அக்டோபர்ல நடக்குது, அதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல நடக்குது அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யூஜி படிக்கிறவங்க நீங்க கன்சிடர் பண்ணீங்க, பாஸ் அவுட்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டான்செட் எக்ஸாம் வந்து எழுதுங்க. அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் தான். ஏன்னா இந்த ஏரியா வந்து நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதனால நான் சொல்றேன். பட் ரெகுலர் மோட்ல படிக்கக்கூடிய ஃபைனல் இயர்ஸ் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல யூஜியில வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன, இந்த ஆர்ட்ஸ்ல பிகாம் பிசிஏ இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார், சரி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காது, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டில எல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்ல யூஜி டிகிரி இருக்கு. அந்த டிகிரி படிக்கிறவங்க ஃபைனல் இயரா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஏன்னா வந்து உங்களோட எக்ஸாம் ஏப்ரல் மே 2024 நடக்கணும் அல்லது ஜூன்ல நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் போகுது அப்படின்னா வந்து என்னன்னா எலிஜிபிலிட்டியில வந்து வராது. அதுவும் வந்து சிக்கல். ஸோ வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. எம்சிஏ எம்பிஏ எதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட பேசுறேன். ஸோ